எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறதும் கேட்க போகிறதும் நட்பு, தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப். இதை காலங்காலமாக எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஔவையார்லேருந்து வள்ளுவர்லேருந்து தமிழ் சினிமா, உலக சினிமா எல்லாத்துலேயுமே எல்லா வகையிலையுமே சொல்லியிருப்பாங்க. அன்றாடும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூன்றாம் பாலினத்தர் திருநங்கையாக கூட இருந்தால் கூட இந்த நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா உயிர்களிடத்திலும் இருக்குதான்னு 100% எனக்கு தெரியாது. ஆனால் மனித உயிர்களிடம் இது அதிகமாக காணப்படும். இப்போ இது ஆண் பெண் இல்லை மூன்றாம் பாலினத்தர் 3 பேருக்குமே காமனான ஒரு கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒருத்தர் உறுதியாகவும் ஒருத்தர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியுமே நீடிச்சிருங்க. 2 பேரும் ரொம்ப உறுதியாக இருந்தாங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் இந்த காட்சியில் பார்க்குறீங்களா, ஒரு பக்கம் பாருங்கள் இறுக கட்டியிருக்கு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் இலகுவாக விட்டு இருக்கு. இந்த பக்கமும் இறுக கட்டி இருந்து நீங்கள் இந்த மாதிரி சுற்றி விடுறது பல சேஷ்டைகள்லாம் பண்ணிங்கன்னா அந்த கயிறு பிச்சுக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சி அந்த எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல அது உதிர்ந்து விழுந்துடும். ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுபடியும் அதை தேர்ந்தெடுத்து அந்த வரிசைப்படுத்தி நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்குறது கொஞ்சம் சிரமம். அது யாருங்க செய்வா மறுபடியும்? அப்போ இந்த காட்சியில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் சில ஃப்ரெண்ட்ஷிப்பும். நீங்கள் உறுதியாக இருக்கீங்க, எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா இன்னொருத்தர் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. அவங்களையும் நீங்கள் உங்கள் தரத்துக்கு இழுக்காதீங்க. எப்போவுமே யாருமே இழுக்கக்கூடாது, அது பொது கருத்து. இருந்தாலும் நட்பில் இதை போன்ற முயற்சி செய்யாதீங்க. நான் பாரு இப்படி இருக்க, நீ ஏன்டா இப்படி இருக்க, நீ இதை செய்டா அதை செய்டா, ஓரளவுக்கு சொல்லுங்கள், சொல்ல வேண்டியது கடமை தான். ஆனால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள முடியாததெல்லாம் நம்ம விஷப்பரீட்சை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன முடியுமோ, அவங்க வேகம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்கள வழி நடத்தணும். அதை விட்டுட்டு உங்கள் அளவுக்கே நீங்கள் அவங்கள வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் உடையுங்க. 2 பக்கம் உறுதியாக இருந்தோம்னாலும் பிரச்சனை தான். ஒருத்தர் உறுதியாக இருந்து ஒருத்தர் கொஞ்சம் இலகுவாக இருந்தாங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஓடும். இது என்னப்பா நீ சொல்ல வர, எனக்கு இதில் ஏதோ சிலதெல்லாம் புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு நீங்கள் இது வரைக்கும் பார்த்த படத்தில் இருந்த எப்படியும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதான் கர்ணன் படத்துலேருந்து, கர்ணன்னா சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்த கர்ணன்லேருந்து தளபதி வரைக்கும் உங்களுக்கு அந்த நட்பு அதில் தெரிஞ்சிருக்கும். அந்த படம் பார்க்காதவங்க பார்த்தவங்க இருப்பாங்க. ஆனால் இது பழைய படங்கிறதுனால கொஞ்சம் புதுசாக வந்துடலாம். இப்போ டாடான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்களா, அது ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்று ஓடி அந்த கதாநாயகனும் இன்றைக்கி முன்னணியில் வந்துக்கிட்டு இருக்காரு, கவின். அந்த டாடா படத்தை பார்த்தீங்கன்னா அதில் அவர் காதல் செஞ்சு கல்யாணம் முடித்து ஒரு ட்ராஜரியில் பிரிஞ்சு அவரோட குழந்தையை வளர்த்தி கடைசியாக குடும்பம் ஒன்று சேரும். இதுதான் ஒரு வரி கதை. இதில் பார்த்தீங்கன்னா அப்பா இருப்பார், அம்மா இருப்பாங்க, அண்ணன் இருப்பார் ஹீரோவுக்கு, அதே மாதிரி ஹீரோயினிக்கு அப்பா அம்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடியிருக்கிற வீட்லேயும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க, அதாவது காமனாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அடுத்து இவர் ஜாபுக்கு போவார். அந்த ஜாப்லேயும் கூட இருக்கவங்க ஒரு 4-5 பேர் கேங் இருப்பாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே கூட்டமாக இருப்பாங்க. அந்த எல்லா இடத்துலையுமே மணிகண்டன்கிற கதாபாத்திரத்தை செஞ்ச கவினோட கதாபாத்திரம், மணிகண்டன் கதாபாத்திரம் என்ன செய்யணும்னா அது தன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே வரும். இந்த படத்தில் இந்த படத்துக்கும் நட்புக்கும் என்னப்பா இருக்குது, இதில் எதுக்கு இதை கொண்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் அமித் அப்படின்னு கவினோட நண்பர் ஒருத்தரை காட்டுவாங்க. அந்த ஸ்டேஷனில் ஒரு சீனில் கணேஷ் அவர்கள் விடிவி கணேஷ் கவின் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறப்ப கூட அந்த சிறுவன் ஆதித்யா மணிகண்டன்ட்ட, அப்பா நான் உங்கள் கூட இருக்கேன்னு கேட்கும்போது, முடியாதுப்பா இப்போ அமித் மாமா வருவாருன்னு ஒரு டைலாக் சொல்லுவார்.
அந்த அமித் மாமான்னு சொல்கிறவர் தான் அமித்துங்கிற மணிகண்டனோட ஃப்ரெண்டு. இந்த படத்துலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நட்பு தான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஒன்றா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா அந்த படத்தை மறுபடியும் ஒருக்கா பாருங்கள், இல்லை பார்த்தவங்க ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணி யோசிச்சு பாருங்கள். அமித்தும் மணிகண்டனோட படம் தான் அது, நட்பை பற்றி பேசின படம் அது. அவங்க பாருங்கள், எல்லாரும் கைவிட்ட பிறகு அமித் மட்டும்தான் அவருக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதையும் கொஞ்சம் யதார்த்தமாக பேசிக்கிட்டு தான் செய்வார். ரொம்ப அந்த காலம் மாதிரி நீ என் நண்பன் உயிர் நண்பன் தெரியுமோ, நான் உன்னை வச்சு காப்பாற்றுறேன், இப்படிலாம் இல்லை, நீங்கள் மட்டும் எல்லாம் பண்ணுவீங்க, நான் மட்டும் கட்டுப்பாடாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறதும், இப்போவே பண்ணி என்னடா பண்ண போகிறேன்னு இவர் கேட்குறதும் காமனாக இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க நடைமுறையில் இருக்க நட்பு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும். லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் கூட பாருங்கள், அந்த அமித்துங்கிறவர் தான் மணிகண்டன்கிட்ட வந்து புஷ் பண்ணுவார். நீ உன் பையனை ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போ, எல்லோரும் கேட்க பயப்படுறாங்க, நான் சொல்கிறேன், நீ செய்டா அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து அந்த முன்னெடுப்பார் அந்த பேச்சை. ஆக அப்போ அதை கூட்டிகிட்டு போகும்போது தான் அந்த குடும்பம் ஒன்று சேருது. அதுக்கு முன்னே கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்கள ஒன்று சேர்த்தணுன்னு. பட் அது எல்லாமே ட்ராஜடியில் போய் முடியும். ஆக அந்த படத்துலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்துக்கும் மணிகண்டனுக்கும் இருக்கிற அந்த நட்பு தாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற நட்பு. அந்த படம் பார்த்துருந்தீங்கனாலும் சரி, பார்க்கலினாலும் சரி, இன்னொரு முறை அந்த படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் அமித்துக்கும் மணிகண்டன்கிற ஹீரோவுக்குமான நட்பு தான் படம் முழுக்க. கதாநாயகி ஃபஸ்ட்டு வருவாங்க, அப்புறம் இடையில கொஞ்ச நாள் இல்லாமல் இருப்பாங்க, அப்புறம் வேலை செய்கிற இடத்துல வருவாங்க, லாஸ்ட்டு ஒன்று சேருவாங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து அப்பா அம்மா ஃபஸ்ட்டு கண்டிப்பாங்க தப்புக்கு, அப்புறம் வெளியே துரத்திடுவாங்க, அப்புறம் மறுபடியும் அவங்க ஒன்று சேர்ந்துடுறாங்க. இது வேறு. கணேஷும் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் ஆகுவார். பட் ஆனால் அவருக்கும் இந்த மணிகண்டனுக்கும் கவினுக்கும் கணேஷ் அவர்களுக்கும் வந்து ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த வாடா போடா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. அவர் வந்து வேலைக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவங்க மோதலில் ஆரம்பித்து அவங்களும் ஒரு நட்பு ரீதியாக தான் வருவாங்க. அந்த நட்பு கூட போற்றப்படும்படி இருக்கும். பட் இந்த படத்துலேயே ஓவராலாக எல்லாம் பார்த்தீங்கன்னா மணிகண்டனோட கூட வேலை செய்கிற பொண்ணு வந்து ஒரு அமௌண்ட்டை தப்பாக கிரெடிட் பண்ணதுனால அவங்களோட முன்னாள் மனைவி திட்ட, அதுக்கு இவர் வந்து மறுபடியும் அமித்துக்கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டு பண்ணுவாங்க. அது கூட அவங்க என்ன சார்ஜ் பண்ணணும்னு கேட்குறப்ப ரெண்டு பேரும் சிரிப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி அவர் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அமித்தை தேடி தான் வராரு. அமித்தும் இவரோட முக்கியமான கட்டத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு எல்லா இடங்கள்லையுமே. ஆக நட்புங்கிறது வந்து இதாங்க நட்பு. அந்த படத்தில் மற்ற வந்தது எல்லாமே சில உறவு, கூட வேலை செய்கிறவங்க, இப்போ திடீர்னு பழக்கமானவங்க, கணேஷ் சார் மாதிரி, அவ்வளோதான். அதுலேயே ஒரு சகோதரி கதாபாத்திரம் மாதிரி ஒன்று வரும். அக்கான்னு கூப்பிடு உனக்கு வேலை வாங்கி தரம்பாங்க. அதுக்கப்புறம் அது அந்த வேலையில் கூட ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகும். அப்புறம் ஒன்று நாங்கள்லாம் நல்லா இருக்கணும், ஆனால் உங்களால் நல்லா இருந்துடக்கூடாது, உங்களுக்கு மேலே நல்லா இருந்துடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஓடும். ஆக நட்பு வந்து அப்படி பார்க்கவே பார்க்காதுங்க. அமித் பாருங்கள், தான் வீட்டில் இடம் கொடுத்து வாடகை தரம்பாரு, தேவையில்லாம்பா அப்படி இல்லை நான் தரேன்பா அப்படி, அப்போ அவ்வளோ பத்தாதும்பாங்க. நார்மலாக போய் அது சுமூகமாக வந்துடும். அந்த பையனை வளர்க்க அந்த ஃப்ரெண்டு தான் கூடவே இருப்பார். அதுக்கப்புறம் அம்மா சொல்லுங்கும்போது அந்த பையன் கூட முத டாடான்னு அப்பாவை தான் சொல்லுவான். அப்படி ஆதி முதல் அந்தம் வரை நட்பு தான் அந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. இதை எத்தனை பேர் இந்த ஆங்கிளில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. சரி, இப்போ எதுக்குப்பா அந்த படத்துக்கு நீ ப்ரமோட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு விஷயந்தாங்க, நீங்கள் ஆணாக இருங்க பெண்ணாக இருங்க, யாராக வேணாலும் இருங்க, மணிகண்டன் கதாபாத்திரத்தில் நீங்கள் இருக்கீங்க இப்போ அப்படின்னு நினச்சிக்குங்க. உங்கள் கஷ்டம் உங்கள் லெவலுக்கு இருக்கும். அதே மாதிரி கஷ்டத்தை சொல்லலை, உங்களுக்கான உங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்போ கூட சேர்ந்து இருக்கிற அப்பா அம்மா அண்ணன் மற்றவங்க மாதிரியும் அடுத்து நீங்கள் ஒரு வேலைக்கே போயிருப்பீங்க, அங்கே வேலை சக ஊழியர்களும் சக நண்பர்களாக இருப்பாங்க, அவங்களும் அடுத்து எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் அமித் போன்றவர்கள் உங்களுக்கு யார் இன்றைக்கி வரைக்கும், அன்னைக்கு தொட்டு இன்றைக்கி வரைக்கும் குறைஞ்சது ஒரு 10-15 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஏஜ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம்,
ஒரு 10-15 ஆண்டுகள் அந்த மாதிரியான நட்பு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவன் ஒவ்வொரு இடத்துலையுமே தான் நண்பனுக்காக எல்லாத்தையுமே உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான், எதிர்பார்க்காம செஞ்சுக்கிட்டே இருப்பான். நட்புனாவே அதுதான், எதிர்பார்க்காது, எதையும் எதிர்பார்க்காது, அதுதான் நட்பு. அந்த நட்பு அமித் மணிகண்டன்கிட்ட இருந்த மாதிரி நீங்கள் மணிகண்டனா உங்களை நினச்சிக்குங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு அதை போன்ற ஒரு நட்பு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் எக்காரணம் கொண்டும் எதற்காகவும் அந்த நட்பை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க, யாருக்காகவும்.